வணக்கமுங்க. இது உங்கள் கொங்குலவன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஆட்டுக்குட்டி வாங்கியிருந்தோம்லங்க, அதுக்கு சாலை போடணும்லங்க. என்னடா சாலைங்கிறியே, சாலைன்னு என்னன்னு கேட்குறீங்களா? சாலைன்னா கொட்டாய் தானுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க. இப்போ போட போகிற சாலை பார்த்திங்கன்னா, எந்த செலவுமே பண்ணாத போடுறோங்க. என்னங்க கூலி மட்டும்தான் கொடுக்குறோம், இது எந்த செலவுமே பண்ணலைங்க. எல்லாமே சும்மாவே பண்ணுறோமுங்க. இது எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி போட்டு கடைசியில் சொல்கிறேங்க, கணக்கு வழக்கு கடைசியில் சொல்கிறேங்க. பாருங்கள், இது வந்து காலுங்க. நாம் சிமெண்ட்டு கால் வாங்கினோம்னா ஒரு கால் 500 ஆகுங்க. நாம் அத்தனை செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு மரம் இருந்ததுங்க. சரி நாம் வெட்டலான்னு சொல்லி போட்டு வெட்டுறோங்க. அது பார்த்திங்கன்னா வெட்டே விழுக மாட்டேங்குது. ஓங்கி ஓங்கி வெட்டி பார்த்தேங்க. சரி நாம் வெட்டுற பக்கம் அவங்க குழி தோண்டிகிட்டு இருந்தாப்படிங்க. அவர் ஒரு பக்கம் குழி தோண்டினா 400 பக்கம் வெட்ட வேண்டியதாங்க. அது மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு வேலை செய்கிறது தானுங்க. அப்புறம் இது பார்த்து கால் பார்த்திங்கன்னா மரக்காலுங்க. இந்த பழைய வீட்டிலலாம் இது வச்சுருப்பாங்களேங்க, ஓடி மேயிற லீப்பருங்க, அதானுங்க பனங்கைன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா அதையவே எட்டு வந்து போடுறோமுங்க. இதுக்கும் செலவு இல்லைங்க. ஆனால் அது இப்போ மக்காமக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கன்னா, ஒரு பழைய பேப்பருங்க இல்லைன்னா சாக்கு இது சுற்றிட்டிங்கன்னா கரையாக நேராதுங்க, ஒன்றும் ஆகாதுங்க. அது ரொம்ப நாளைக்கு நின்று வருங்க. அதனால் அப்படி போடுறோங்க. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையும் நுணுக்கமாக பண்ணாத்தானுங்க நம்ம சாலை விலை கம்மியாகாமல் நல்ல லைஃப் வருங்க. என்னங்க கால் நெட்டி குச்சியெல்லாம் கட்டியாச்சுங்க. நீ அடுத்தது என்ன படல் கட்டணுங்க. படல் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு படல் 500 சொன்னாங்க. நாம் 8 படல் வேணுங்க. 8 படலுக்கு 4000க்கு எங்கேங்க போகிறது? அதனால தாங்க நம்ம பக்கத்து காட்டில் வந்து பட்டு நூல் குச்சி வச்சுருந்தாங்க. சரி அதையவே டிராக்டர் எட்டு போய் எட்டு வந்துங்க, அளவு பார்த்து குச்சி வெட்டிங்க, அதை வச்சே படல் கட்டு இல்லைன்னு சொல்லி போட்டு இப்போ வெட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாப்படிங்க. படலெல்லாம் கட்டுறது எப்படின்னு பார்த்து நுணுக்கமாக கற்றுக்குங்க. இது மாதிரி கட்டிட்டிங்கன்னா செலவே இல்லைங்க. இப்போ நாங்கள் வந்து 4500 செலவு வந்து நாங்களே பண்ணிட்டோங்க, எந்த செலவும் இல்லாமல். பாருங்கள் எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள்.
நேற்று 2 பக்கம் படல் கட்டினோமுங்க. இன்றைக்கி 2வது நாளுங்க. இன்றைக்கி 2 பக்கம் படல் கட்டுறோமுங்க. உனி என்னங்க கால் நீட்டியாச்சுங்க, படலும் கட்டியாச்சு. உனி அடுத்தது என்னங்க மேலே கூரை போடணுங்க. அதுக்கு தாங்க பழைய தகரம் இருந்ததுங்க. 2 தகரம் வந்து நம்ம மாட்டுச்சாலை போடுற போது எடுத்துகிட்டு வந்ததுங்க. 12 அடி தகரங்க. இன்னும் ஒரு தகரம் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குங்க, 14 அடி தகரம். அது நம்ம வீடு கட்டுற போது எடுத்துகிட்டு வந்ததுங்க. சரி 2 ஏன் சும்மா கிடக்குன்னு சொல்லி போட்டு அதையவே ஜாயிண்ட் போட்டுங்க. நட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தோங்க கடையில். அது நட்டு மட்டும் வாங்கிட்டு வந்து ஜாயிண்ட் போடுறோங்க. அதை போட்டு அப்படியே எடுத்து அதையவே வச்சிடலாமுங்க. இந்த தகரத்தை இழுத்து கட்டுறதுக்கு இது எப்படி கம்பி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. என்னங்க கால் நெட்டி மேலே கூரையும் போட்டாச்சுங்க, படலும் கட்டியாச்சுங்க. நிலவு வைக்கணும்லங்க. அதுவும் நம்மளுக்கு பாருங்கள் பழைய வீட்டோட நிலவு இருந்ததுங்க. அது ஏன் சும்மா கிடக்குதுன்னு சொல்லி போட்டு அதே நிலவு வைக்கலான்ட்டு கீழே வந்து கரையான் முடிக்கக்கூடாதுன்னு கல்லெல்லாம் ஜல்லிக்கல் அடுக்கிட்டு இருக்கிறோமுங்க.
இப்போ சாலைக்கு செலவு எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கலாமுங்க. முதல்ல வந்து காலுங்க, நான் மரத்துலேயே வெட்டினங்காட்டி நம்மளுக்கு செலவு இல்லைங்க. அதே வாங்கியிருந்தால் ஒரு கால் 500ரூவாங்க, 2 கால் வாங்கியிருந்தால் 1000 ரூபா ஆச்சுங்க. அடுத்தது 2வது படலுங்க, சுற்றி வைக்கிறதுக்கு படல். ஒரு படல் வந்து 500ரூவாய்ங்களாமா. 8 படல் வாங்கினா 4000 ஆச்சுங்க. அதுக்கு ஒரு வாடகை 500 போச்சுன்னா 4500 ஆகிப்போங்க. நம்ம பக்கத்து காட்டில் இருக்கிற மல்பெரி குச்சியே வெட்டி வச்சங்காட்டி நம்மளுக்கு அந்த செலவும் இல்லைங்க. அடுத்தது மேலே தகரம் போடுறதுக்குங்க. தகரம் வந்து ஒரு தகரம் 1000 ரூபாய்ங்க. 3 தகரத்துக்கு வந்து 3000 ஆச்சுங்க. அந்த செலவு நம்மளுது இல்லைங்க. நம்மளுக்கு பழசு இருந்தங்காட்டி அதையே போட்டோங்க. அடுத்தது கதவு வச்சோம்ங்க. அதுக்கும் செலவு இல்லைங்க. நம்ம பழைய கதவு இருந்தது, அதையே வச்சுட்டோம்ங்க. தென்னை மட்டை நம்ம தோப்புலேயே இருந்ததுங்க, அதுவும் போட்டோம்ங்க. அடுத்து ஆள் கூலி மட்டும்தாங்க. 3 நாள் வேலை செஞ்சாப்படிங்க. அவருக்கு 600 கூலிங்க. 3 நாளைக்கு 1800 கூலிங்க. நம்ம சாலை போட்டதுக்கு மொத்த செலவுன்னு பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 2000 முடிஞ்சுதுங்க. இது ரொம்ப சீப்பாக போட்டிருக்குறோமுங்க. இது மாதிரி எல்லாம் போடுங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியுங்க. நம்ம ஆட்டுக்குட்டியில் வர லாபத்தில் மறுபடியும் பெருசாக போட்டுக்கலாங்க, அது தப்பு இல்லைங்க. பா 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 இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேனுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்கோ.